இப்படி அந்த வாழ்த்துக்களோடு மனோ கணேசன் அவர்கள், அதாவது மனோ கணேசன் அவர்களை பற்றி சொல்ல வேணும். தன்னுடைய கட்சியின் மேதின கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த மேதின கூட்டத்தை விட தனது அரசியல் கூட்டணி, அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி வேறு, ஐக்கிய மக்கள் கூட்டணி வேறு. எனவே ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல், சத்தாம் வீதியிலே நடந்த மேதின கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் கிளிநொச்சிக்கு செல்கின்றார். தமிழ் தேசிய மேதின கூட்டத்திற்கு சென்று அங்கு வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளுடன், அரசியல் கட்சி தலைவர்களோடு கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் அவர்கள் கூறிய ஒரு விடயம் தற்போது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அவர் அண்மையிலே கூறியிருக்கிறார், மனோ மூலம் தூது விடாது எம்மிடம் நேரடியாக சஜித் கூற வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்க நண்பர் கோவிந்தன் கருணாகரம் எம்பி கூறியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என மும்முரமாக செயற்படும் உங்களுக்கு எதற்காக சஜித் தூதுவிட வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. பொது வேட்பாளர் தொடர்பில் உறுதியான முடிவெடுங்கள். முதலில் ஆலை செய்யுங்கள். அப்புறம் புறா விடு தூது, அன்னம் விடு தூது, மான் விடு தூது, தென்றல் விடு தூது என்றெல்லாம் தூது விடலாம். ஆனால் தெளிவாக கேட்கிறேன், சஜித் ஏன் உங்களுக்கு தூது விட வேண்டும்? இப்படி மனோ கணேசன் கேட்கிறார். உண்மைதானே, சஜித் ஏன் உங்களுக்கு தூது விட வேண்டும்? அவர் நேரடியாக பேசுவார். முதல்ல நீங்கள் உங்களோட பொது வேட்பாளர் யார் என்று நீங்கள் முடிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு தூது விடுவது என்ன சொல்றார், அன்னம் விடு தூது, மான் விடு தூது, இதெல்லாம் பிறகு விடலாம், தென்றல் விடு தூது என்றெல்லாம் சொல்றார். உண்மைதானே, அவர் சொல்றதுல நியாயம் இருக்குதானே. முதல்ல உங்களோட பொது வேட்பாளர் யார் என்ற முடிவை நீங்கள் முதல்ல முடிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு தூதுவை பற்றி பார்க்கலாம். சரி, இன்னும் ஏராளமான பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி.